வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 2 ஃபேஸ் 3 இன்டர்வியூ லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிசியில் இன்று. எப்போ இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/4/2024, அது ஏப்ரல் 1. ஏற்கனவே நம்ம கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தோம் 1 வீக் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பண்ணி அடுத்த வாரம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முன்னாடியே வர்றது ஒரு மகிழ்ச்சி. ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபுல் பண்ணுற போகிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் ஒருத்தர் போட்டிருந்தார். பட் ஏப்ரல் ஃபுல் பண்ணாமல் நமக்கு போட்டிருக்காங்க. பட் எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3, 6 கிட்டத்தட்ட ஒரு 58 பேர் கரெக்டாக 1:2 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. 29 போஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 58 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஓடிஆரில் சரி ரிசல்ட் பார்த்துட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இன்டர்வியூ இந்த 1 வீக் தான் இருக்குது. 1 வீக் கூட இல்லை. கொஞ்சம் வேகமாக ப்ரிப்பேர் பண்ணி மென்டலாக ரெடி ஆகிட்டு அட்டன் பண்ணுங்கள். பயப்பட வேணாம், ஏற்கனவே படித்தது தான். அந்த 1 வீக்கில் படிக்கிறோம் முடியாது அப்படின்லாம் நினைக்க வேணாம். இதில் வராதவங்க மனம் தளர வேணாம். ஏன்னா வெறும் 58 பேர், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், வெறும் 58 பேருன்றதால எல்லாருக்கும் இவங்க வில்லிங்னஸ் கேட்டு திரும்ப ஒரு ஏமாற்றத்தை எப்படி 2A ரீச்டுன்ற வார்த்தையில் விளாண்டாங்களோ அதுபோல் வில்லிங்னஸ்ன்ற வார்த்தை நம்மளை பல பேரை பாதிச்சிருக்கும் முதல்ல பார்த்ததும். ஆனால் 58 பேர் தான் கூப்பிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 65 பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். 58 to 65 கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரே மார்க்கில் 2-3 பேர் வந்திருந்தா. ஆனால் கரெக்டாக 58 பேர் கூப்பிட்ருக்காங்க. அது ரொம்ப கம்மி. வரலனாலும் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், வரலனாலும் பிரச்சனை இல்லை, அந்த வேலை அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுபோல் இது வரல அப்படின்றதுக்காகலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். அடுத்த லிஸ்ட்டில் அடுத்த வீக் எப்போ வரும், ஒரு எல்லாரோட எதிர்பார்ப்பு குரூப் 2A ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது. 1ஆந்தேதி இன்டர்வியூ நடக்கும். 1ஆந்தேதி ஈவினிங் மார்க்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்தது கவுன்சிலிங் அவங்களுக்கு ஒரு 1 வீக்கில் ஏப்ரல் 7, அந்த 7 லீவாக கூட இருக்கலாம், அந்த ஒரு 10 தேதிக்குள்ளே நடந்துட்டு அடுத்த 1 or 2 டேஸில் ஏப்ரல் 14க்குள்ளே போடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எலெக்ஷனால் தள்ளி போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடும். கவுன்சிலிங்லாம் லேட்டாக, ஏன்னா அவ்வளோ பேருக்கு நடக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே நடக்கணும் அப்படின்னும்போது ஒரு நாளைக்கு 200 பேர்னா கூட அதுவே 25 நாள் ஒர்க்கிங் டேஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. மார்க்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள். செலக்ட் ஆன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். செலக்ட் ஆகாதவங்க மனம் தளர விட வேண்டாம். தொடர்ந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் புக்கை கீழே வைக்கக்கூடாதுன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அதுபோல் தொடர்ந்து நீங்கள் அது நடக்கிறபடி நடக்கட்டும். புக்கோட டச்சில் இருந்திருந்தால் இப்போ இந்த இன்டர்வியூ கேண்டிடேட் கொஞ்சம் அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்களோட இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ணலாம். அதுபோல் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது கட்டாயம் உதவும். குரூப் 1 அடுத்தது வரப்போகுது, குரூப் 4 வருது. அதனால் தொடர்ந்து படிச்சிட்ருங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.